இன்னைக்கு இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து அப்பா வந்து ஒரு பாடம். எப்படி பாடம்னா, இன்னைக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர்ல எல்லாரும் ரொம்ப துவண்டுறாங்க. எடுத்த உடனே ஜெயிச்சிரணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே இருக்கு. அது இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல நான் பார்க்குற 90% அப்படிதான் இருக்காங்க. ஆனா அப்பாவுக்கு இண்டஸ்ட்ரியில பேரே பாதி படம் பஞ்சு அருணாச்சலம். பாதி படம் பஞ்சு ஆமா. அருணாச்சலம். அவர் படம் கதை எழுதினா தான் அந்த படம் பாதியில நின்னுடும். கிட்டத்தட்ட ஒரு 5 படம் நின்னுருக்கு அவருக்கு. 1 படம் 2 படம்லாம் இல்ல. 5 படம் அவருக்கு நின்னுருக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் ரைட்டரா ஜெயிச்சு வந்தார். ஸோ சினிமாவுல வந்து ஒரு ஜிங்க்ஸ் இருக்கு. ஒருத்தருக்கு இதுதான் முத்திரை குத்திட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அவர் ராசி இல்லைங்க அப்படின்னு. அப்ப ராசி இல்லைன்னு சொல்லி ஒரு பெரிய ஆக்டர் சொல்லிட்டு அப்பா பெயர் வந்து சொல்லலாமா? வேணாம். அப்பா வந்து அந்த படத்துல இருந்து தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு அவரு அப்பாவோட பேனர்ல நடிச்சார். அவர் தான் எங்களுக்கு இதெல்லாம் சொன்னார். அப்பா சொல்ல மாட்டாங்க இதெல்லாம். அவர் தான் சொன்னார் என்கிட்ட. பஞ்சு ஒரு மாதிரிடா. நான் அன்னைக்கு மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு போட்டியா ஒரு 10 பேரை உருவாக்கி என்ன காலி பண்ணிட்டான். அதுக்கப்புறம் என்னையே கூப்பிட்டான்டா. எனக்கு அதான் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதனால வந்து தோல்விகள் வந்து துவள வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு வந்து அப்பா ஒரு பெரிய உதாரணம்.